நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். What is okay in your life? Still the Lord has not completed, as I said in the beginning of my sermon, that still the Lord has not completed and finished that what He wants to do in your life. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை இன்னும் கர்த்தர் செய்து முடிக்கவில்லை. El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம், நாம் சிறையிலே ஒருவேளை போடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சிறையின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? சிறையின் வாழ்க்கை ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சின்ன அறையிலே சின்ன ஒரு செல்லிலே போடப்பட்டு மூடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுடைய எல்லா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடா இருக்கும். he cannot move very fast. அவன் எதையும் செய்ய முடியாது. அவன் அடங்கி இருக்கணும். அங்க அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். டைமுக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். எல்லாமே தண்ணி அவனுக்கு இவ்வளவுதான். எந்த பொருட்களும் இருக்காது. இந்த டைமுக்கு லைட் ஆஃப் ஆயிரும். சிறை வாழ்க்கை ஆகப்பட்டது சிறையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் நான் பிரிசன் மினிஸ்ட்ரி, ட்ரக் ரீஹபிலிட்டேஷன், சிங்கப்பூர்ல பல இடங்களுக்கு போய் பல ட்ரக் அடிக்ட்ஸுக்கு இவனமாய் ட்ரக் ரீஹபிலிட்டேஷன்ஸ்ல விடுகிறவர்களுக்கு நான் போய் ஊழியம் செய்திருக்கிறேன். அவளோடு பேசும்போது எனக்கு நல்லா தெரியும் ஒரு சிறைப்பட்டு கிடக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நல்ல நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ இட் வெரி வெல். நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இருக்காது, ஒரு சுகமா இருக்காது, ஒரு சந்தோஷமா இருக்காது, ஒரு நிம்மதியா இருக்காது, ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. யாரோடு கூட அவன் பேசினாலும் உத்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவன் என்ன பேசுகிறான் தன்னுடைய செல்மேட்டோடு. சிறையிலே போடப்பட்டு அந்த செல்ல இருக்கிறவர்களோடு கூட இவன் பேசும்போது என்ன பேசுகிறான், என்னுடைய செயல் என்ன? ஒருவேளை அவருடைய சொந்தங்கள் பந்தங்கள் டிவியிலே வந்து பார்த்து பேசுகிறார்களோ, நேராய் வந்து பார்த்து பேசுகிறார்களோ தெரியாது. ஒரு சில சிறைச்சாலைகளிலே எல்லாம் டிவியிலே தான் பேசணும், நேரா பேச முடியாது. அதை கூட பின்பதாக ஒரு போலீஸ் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பான். தன் மனைவியோடு என்ன பேசுகிறாள், தன்னுடைய கணவனோடு என்ன பேசுகிறான், தன்னுடைய பெற்றோர்களோடு என்ன பேசுகிறான், தன் நண்பர்களோடு என்ன பேசுகிறான். Every information he needs, all the information. சிறை வாழ்க்கை பயங்கரமான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிக்க வேண்டும். உள்ளே இருக்கிறவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெளியிலே இருக்கிறவர்களும் இந்த சிறை வாழ்க்கையை போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதி தேடுகிறார்கள், நிம்மதி இல்லை. சாப்பிடுகிறார்கள், திருப்தியாக்கப்படுவதில்லை. சம்பாதிக்கிறார்கள், பத்துவதில்லை. வீட்டிலே பார்த்தால் பயங்கர போராட்டம், வீட்டிலே பயங்கர சண்டை, எதிர்ப்பு, குறைவு, பலவீனம், வியாதி, நோய், இருள், எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாம் இருக்கிறார்கள். கூட கணவன் இருக்கிறான், கூட மனைவி இருக்கிறாள், கூட பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல பெரிய வீடு, மாடி வீடு இருக்கிறது, நல்ல ஒரு நல்ல பெரிய கார் இருக்கிறது, இல்லவிட்டால் சொல்லலாம் நல்ல பெரிய பொருட்கள் இருக்கலாம் வீட்டில், இல்ல நகையும் பொன்னும் வெள்ளியும் வைத்திருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அவர்கள் வாழ்க்கை சிறையின் வாழ்க்கையாய் இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். கையிலே அவர்களுக்கு விலங்கில்லை, கால விலங்கில்லை, அப்படி இடுப்பிலே அவர்களுக்கு கயிறு இல்லை. எல்லாமே இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் இன்னும் அவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் இரவு நேரங்களிலே தூங்குவதே இல்லை. என்ன தெரியுமா? தூக்கம் வரவில்லை. ஏன் தூக்கம் வரவில்லை? 8 மணி நேரமாவது ஒரு சிலர் தூங்க வேண்டும். that's what the doctors say. 8 மணி நேரமாவது நிம்மதியா தூங்க வேண்டும். 3 மணி நேரம் தூங்குறான், 2 மணி நேரம் தூங்குறான், திடுக்குன்னு எழும்புறான். ஏன் தெரியுமா? நிம்மதியா தூங்குவதற்கு கூட தன்னால் முடியவில்லை. ஆனா வெளியே வர முடியாது. எல்லாம் ஓகே. என்ன ஓகே சொல்லு. What is okay in your life? Still the Lord has not completed, as I said in the beginning of my sermon, that still the Lord has not completed and finished that what He wants to do in your life. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை இன்னும் கர்த்தர் செய்து முடிக்கவில்லை.
சொல்லுங்க ஹalleluya. உள்ளே சிறையிலே கடக்கிறவனுக்கு அதே வாழ்க்கை, வெளியில இருக்கிற உனக்கும் அந்த வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்க போகிறேன், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன், அந்த சிறையின் கதவுகளை நான் உடைக்க போகிறேன், அந்த சங்கிலிகளை நான் அறுக்க போகிறேன், அந்த கயிறுகளை நான் அறுத்து விட போகிறேன், சிறையின் கதவுகள், சிறையின் வாசல்களை நான் திறந்து விட போகிறேன். உள்ளே இருக்கிறவன் தான் அப்படி இருக்கிறான், நீயும் அப்படி இருந்தா, உன் குடும்பமும் அப்படி இருந்தா நல்ல கவனிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்க போகிறேன். If the Son of Man sets you free, you are free indeed. மனுஷகுமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். கண்ணதடி சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். எகிப்து ஜனங்களை, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். அம்மோன் புத்தியர்களின் கரங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், பிலிஸ்தியர்களின் கரங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், மோவாபியர்களின் கரங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்தார், எகிப்தின் கரங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். எல்லாரின் கரங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து தேவன் தன் ஜனத்தை ஆசீர்வாதமாய் நடத்தினதை போல இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை சிறையின் எல்லா அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உள்ள சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு சிறையின் கதவுகள் கர்த்தர் உடைக்க போகிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம், சொல்லுங்க ஆமென். சீக்கிரம் வாசிக்கலாம். ஏசாயா 61:1. In Isaiah chapter 61 verse 1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு. கவனிக்க வேண்டும், இது யார் சொல்லுகிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. சொல்லுங்க ஹalleluya. இதையே வசனமாகப்பட்டது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, மத்திய சுவிசேஷத்தில். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், the Spirit of the Lord is upon me because the Lord has anointed me to preach the good tidings. Come on, say amen. Unto the meek, and He sent me to bind up the broken hearted. Solunga hallelujah. To proclaim liberty to the captives. Come on, say amen. And the opening of the prison to them that are being bound. வாஸ்தவங்க தமிழ்ல வாஸ்தவங்க சீக்கிரமா என்ன சொல்லுகிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டு நீக்கலையும் கூறவும். சொல்லுங்க ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு கரலவதி சொல்லுங்க ஆமென். அது என்னப்பட்டவர்களுக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு. என்ன செய்ய ஆண்டவர் வந்தாராம்? அவரை அபிஷேகம் பண்ணி பிதாவானவர் அனுப்பி இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு நல்ல கவனிக்க வேண்டும். Your prison life is going to change. அந்த சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் அந்த கட்டுக்களை அவிழ்த்து விட தேவனாகிய கர்த்தர் தன் அபிஷேகத்தை தன் குமாரனின் மேல் கர்த்தர் கொடுத்து அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்க போகிறது. சொல்லுங்க ஹalleluya. உங்க குடும்பத்தின் நுகத்தை முறிக்க போகிறது. இல்ல பாஸ்டர், ஒரு சிலர் அடங்கு வாங்க சீக்கிரத்துல கரலவதி சொல்லுங்க ஹalleluya. ஒரு சிலர் கீழ்ப்படிறதுல பாஸ்டர் அது சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கீழ்ப்படிவார்கள். கரலவதி சொல்லுங்க ஆமென். மாற்றங்கள் வராது இல்ல, சொல்லுங்க மாற்றங்கள் வரும். சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். Let me tell you something my dear friend, and opening of the prison to them that are bound. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க கிறிஸ்து அபிஷேகத்தை பெற்று வந்திருக்கிறார். கரலவதி சொல்லுங்க ஹalleluya. இன்றைக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிறவர்களை, உன்னை பவுண்ட் பண்ணி இருக்கிறவைகளை, உன்னை செயின்டாய் மாற்றி இருக்கிறவைகளை, உன்னை ஹேண்ட்கம் போட்டு உன்னை அப்படியே ஒரு மூலையை கட்டி வைத்திருக்கிற அது எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை விடுவிக்க தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீர்கள். இன்றிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். இன்றிலிருந்து ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றிலிருந்து ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சொல்லுங்க ஹalleluya. இரண்டாவது வசனம் சங்கீதம் 102, Psalms 102 verse 19 and 20. சங்கீதம் 102 19வது 20வது வசனம் சீக்கிரமாய் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிக்க வேண்டும். எதற்கு நியமிக்கப்பட்டவர்கள்? கொலைக்கு. சொல்லுங்க ஹalleluya. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களின்
விடுதலையாக்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை என்ன செய்யவும்? விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து. சொல்லுங்க ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய? என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்படுகிறவர்கள் யார்? தப்பு செய்கிறவர்கள். சொல்லுங்க ஆமென். எந்த அரசாங்கத்திற்கும் எந்த தேசத்திற்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த தப்பு பண்ணினா இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு. சொல்லுங்க ஆமென். இந்த தப்பு பண்ணினா இந்த பனிஷ்மெண்ட். நீ ஒருத்தனை கொலை பண்ணினா ஒரு சில தேசத்துல இமிடியேட்டா அவங்களுக்கு சென்டென்ஸ் டு டெத் கொடுத்துறானுங்க, லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில தூக்கு மாட்டிடுவானுங்க, எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சிருவானுங்க, அவங்கள கொன்னுருவானுங்க. ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் பண்ணி இதுதான் உனக்கு தண்டனை. நல்லா கவனிக்க வேண்டும். நமக்கும் ஒரு சில நேரங்களிலே அவ்வளவான தண்டனைகள் வந்திருக்கும். ஆனால் நாம் வாழ்கிறது, நாம் நிற்கிறது, நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது அது கர்த்தருடைய சுத்த கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நமக்கு ஆண்டவர் பனிஷ்மென்ட் கொடுக்கல. கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God never punished you and me. ஆண்டவர் உன்னை பனிஷ் பண்ணல. நல்லா கவனிக்க வேண்டும். நம்முடைய குறை குற்றங்கள் பாவங்கள் நம் மீறுதல் அக்கிரமங்கள் நாம் செய்த எல்லா தவறுகளுக்கும் ஒரு முறை நமக்கு தூக்கு கிடையாது, 10 முறை நம்மை ஆண்டவர் தூக்கு போட்டிருக்கணும். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ சாக மாட்டாய், நான் உன் பாவங்களை மன்னிப்பேன், உன் நிந்தைகளை உன் அவமானங்களை உன் வேதனைகளை எல்லாவற்றையும் முன்னெடுத்திலிருந்து எடுத்து போட்டு மீண்டும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா என்னைக்கா முடிஞ்சிருக்கும். நாளா வாழ்ந்தே இருந்திருக்க மாட்டேன், செத்து போயிருப்பேன். அந்த மாதிரி அட்டூழியம் பண்ண. ஆனா நல்லா கவனிக்க வேண்டிய என் மேல் கர்த்தர் கிருபையாய் இறங்கினார். கிருபையாய் இறங்கி கர்த்தர் நாட்களை எனக்கு கொடுத்தார். எனக்கு கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தார், வரங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தன் வசனத்தை என் வாயிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகினால்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் போய் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் நின்று தைரியமாய் பேச தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கலதடி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். இன்னொரு வசனத்தை சீக்கிரமா, சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். சொல்லுங்க ஆமென். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாயம். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜட்ஜ போல நம்முடைய ஆண்டவர் இல்ல. அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? இந்த பூமியில இருக்கிற கோர்ட்ல அமர்ந்திருக்கிற அந்த நியாயாதிபதிகள், அந்த ஜட்ஜஸ் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. ஒரு சேர் இருக்கும், அந்த டேபிள் இருக்கும், அதை பார்த்தாலே பயமா இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு சில நேரத்தில் பயமா இருக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். இவன் உட்கார்ந்து இருக்கிற டேபிள் சேரை விட என் ஆண்டவர் சிங்காசனத்தில் என் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். என் தேவன் உயரமும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறதை அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். என் தேவனாகிய கர்த்தர் உயரமும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறதை என் கண்கள் கண்டது. இதான் வசனம். கரணவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. அது வரைக்கும் என் கண்கள் யாரை கண்டது? உஸ்ஸையா ராஜாவை கண்டது. நிறைய பேரின் கண்கள் யாரை தெரியுமா கண்டு கொண்டிருக்கிறது? உஸ்ஸையா ராஜாக்கள், இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்கள், இந்த பூமியில் இருக்கிற பொண்ணு வெள்ளி சொத்து பணம், அதன் மேல் நோக்கம் கண்ணோட்டம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா உஸ்ஸையா ராஜா ஒரு நாள் செத்தான். சொல்லுங்க ஆமென். ஒரு சிலது சாவணும், அப்பதான் கர்த்தரை நீ பாப்ப. ஹலோ சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் சாகணும். உஸ்ஸையா ராஜா செத்த உடனே ஏசாயாவின் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது நோக்கி பார்த்த உடனே ஏசாயா சொல்லுகிறான், உயரமும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை என் கண்கள். அந்த தான் வசனம், கரெக்டான வசனம். நான் சொல்றேன், அதான் கரெக்டான வேர்டு. உயரமும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற கர்த்தரை ஆண்டவரை என் கண்கள் கண்டது. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அவரை நான் காணும் பொழுது நான் அதமாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறேன். When I looked unto God, I was silent. There was no words that was coming from my mouth. There was nothing I can blabber, nothing I can talk. ஒண்ணுமே பேச வரலையா? பேச உதறது வாயெல்லாம். ஏன்னா உயரமும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிற இந்த ஆண்டவரை எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறீர்கள்? கள்ளவத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இவர் உலகத்தின் நியாயாதிபதியை விட, உலகத்தில் இருக்கிற மகான்களை விட பெரிய மகான். அவர் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். அவரை காணும் பொழுது நான் அசைந்து போனேன். சொல்லுகிறேன் ஆமென், சொல்லுங்க
ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நான் ஆடி போனேன், நான் பயந்து போனேன். சொல்லுங்க ஆமென். அங்கிருந்து உடனே அங்கிருந்து ஒரு கோல், அக்னியின் கோல் வந்து ஏசாயாவின் நாவை தொட்டதான். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நான் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கிருந்து ஒரு அக்னியின் கோல் வந்தது, நேரா ஏசாயாவின் நாவை தொட்டது. ஏசாயா நாவை தொட்ட உடனே அவன் நாவை கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். அவன் வாழ்க்கையை கர்த்தர் அக்னிமயமாய் மாற்றினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள்? ஜோஹர்ல இருக்கிற தமிழ் மக்கள், மலேசியாவில் இருக்கிற தமிழ் மக்கள் இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் பின்மாற்றத்திலே வாலிபர்கள் ஓடி கொண்டிருக்கிறார்கள். சபையிலேயே இன்னும் ஒரு சில காரியங்கள் சரியா நிக்கல. தேவனுடைய பிரசன்னத்தில் 2-3 பேர் நாமத்தில் எங்க கூடுகிறார்கள், நான் அங்கே இருப்பேன். தேவனுடைய ஆலயம் சாலமோன் கட்டி முடித்தான். அவன் உள்ளே போக பார்க்கிறான், உள்ளே போக முடியவில்லை. என்று சொன்ன தேவனுடைய மகிமை அந்த தேவனுடைய ஆலயத்தின் மேல் அதிகமாக இருந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு சில பேய்கள் பிசாசுகள் ஓட்டுகிறத வீட்டில் ஓட்ட மாட்டேன். சொல்லுங்க ஆமென். எனக்கு தெரியும், கையை வைப்பேன், எனக்கு தெரியும் ஒரு பிசாசின் கிரியை உள்ள இருக்குன்னு, டக்குன்னு நான் முடிச்சிடுவேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்போ ஒரு சில நினைப்பாங்க, என்ன ஆடுறாங்க, ஒரு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, விட்டுட்டு போறாரு. பரவாயில்ல, ஆமா சபை கூட்டுவா. எங்க கூட்டுவா? எங்க கூட்டுவா? ஏன் இங்கேயே ஓட்டிட்டு போக கூடாது? ஓட்ட முடியாது. ஓட்டின ஊமையில எரிச்சு என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்க ஓட்ட முடியாது. தேவனுடைய பிரசன்னத்துல தான் ஓட்ட முடியும். தேவனுடைய சமூகத்துல தான் விடுதலைக்காக ஜெபம் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய பிராக்டிஸ். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேருக்கு நான் சொல்லுகிறேன், சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணிக்கங்க, சபைக்கு வந்து ஜெபம் பண்ணிக்கங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். Come to church, get prayed, you will see the manifestation of God's glory in this place. எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அவ்வளவு சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்ந்து கீழே வாசிங்க, வேகமா டைம் ஆயிடுச்சு. 46:7 டப்புன்னு 140. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. in English versionல சொல்லுகிறது, the prisoners the Lord looseth or delivereth. Come on, say amen. The prisoners, come on, say amen. அதான் கர்த்தருடைய வசனம். பாருங்க, சொல்லுங்க ஆமென். ஆனா தமிழ்ல எல்லா இடத்துலயும் கட்டுண்டவர்கள் வரும். அதற்கு இங்கிலீஷ்ல எல்லா இடத்துலயும் பிரிசனர்ஸ் வரும். ஏன்னு சொன்னா நல்ல கவனிக்கப்பட வேண்டும். ஒரு கட்டுண்டவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு சிறையிலே வாழ்கிற வாழ்க்கையை போலதான் இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாம் இருக்கிற நிம்மதி இருக்காது. யோசேப்பு அவன் எகிப்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அதற்கு முன்பதாக இருந்த from where he came, do you know that? He came from the prison. சிறையிலே தப்பு பண்ணானா? போர்த்திபாலின் மனைவி. போர்த்திபால் யார் என்று சொன்னால் அங்கே எகிப்தின் ராணுவத்தின் தலைவன். அவன் பேர் தான் போர்த்திபார். அவனுடைய மனைவி ரொம்ப அழகு உள்ளவள், யங்கானவள். இவன் யோசேப்பு தன் பெட்ரூமுக்கு போனான், ஏதோ போன உடனே யோசேப்பின் வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தா. இவன் வேணும் என்று போகல, அவன் ஏதோ கொடுக்க போனான், வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தான். அந்த வஸ்திரமே கிழிந்து விட்டது. வஸ்திரம் இல்லாம வெளியே அப்படியே ஓடினானா. என் கர்த்தர் அதை கண்டார். பாவத்தை விட்டு விலகு, சாபத்து எல்லா உன்னை அழுத்துகிற எல்லா பாவங்களை விட்டு விலகு, தேவனுக்கு பிரியமாய் நடந்துக்கோ. உன் வஸ்திரம் கிழிந்தாலும் சரி, நீ ஓடிவிடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது மனுஷன் யார் என்று சொன்னால் சிம்சோன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் ஒரு பராக்கிரமசாலி. முதல் யோசேப்பை குறித்து சொன்னேன். அவன் சிகரங்களுக்கு ஏறுவதற்கு முன்பதாக அவன் எங்கேருந்து கடந்து வந்தான்? சிறையிலிருந்து கடந்து வந்தான். கர்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி, ஒரு நாசரேன். அவனுடைய தகப்பன் தாய்க்கும் கர்த்தர் கொடுத்த ஒரே பிள்ளை. ஆண்டவர் சொன்னார், இவன் ஒரு நாசரேன், இவன் தலையிலே கத்தி படக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் எதுவும் வேற ஏதோ தேவையில்லாத காரியங்களை இவன் பானம் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நல்ல கவனிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் செய்து அவன் பராக்கிரமசாலி. ஒரு தாடை எலும்பினாலே 1000 பேரை கொண்டான். கர்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரே ஒரு தாடை எலும்பு, கழுதையின் தாடை எலும்ப பிடிச்சு வச்சு 1000 பேரை கொள்ளுகிறான். அவனுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை. நல்ல கவனிக்க வேண்டும். ஆனால் நல்லா இருந்தவனுக்கு ஒரு சிறையின் வாழ்க்கை வந்தது.
அவன் போய் படுத்தான் டிலைலாவின் மடியிலே. உன் பலன் எங்க இருக்கிறது ஐயா சொல்லிட்டான். என் முடியில இருக்கிறது. கத்திரி கொண்டு வந்த டப்னு வெட்டினா முடிய வெட்டின உடனே கேட்டான், என் முடி எங்கடி? முடியா நான் வெட்டிட்டேன். முடிய வெட்டின உடனே கூப்பிட்டுட்டான் பிலிஸ்தியர்ல இருந்து. வாங்கடா, எல்லாம் முடிய வெட்டிட்டான். அவன் முடிய வெட்டின உடனே கடவுளுடைய பலன், கடவுளுடைய மகிமை அவனை விட்டு நீங்கினது. அவன் உடனே சிறை பிடிக்கப்படுகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. He went through that kind of prison life. அவனை கட்டி இழுத்து கொண்டு, அவன் பயங்கரமான ஆளாம், அவனை பார்த்தால எல்லாம் பயப்படுவார்களாம். ஆனால் சிறை பிடித்து கொண்டு போகிறார்கள், கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அவன் அந்த கயிறுகளை அறுக்க பார்க்கிறான், அவனால் முடியவில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நீ பலனா இருப்ப. எல்லாம் கேளுங்க, நல்லா கவனிங்கம்மா கேளுங்க. கர்த்தர் உன்னை விட்டு விலகினா நீ டம்மி இல்ல, நான் பெரிய டோமி, நான் பெரிய டூமு, நான் ட்வின் டவரை போல என்னை யாரும் அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச இல்ல. கர்த்தர் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எல்லாமே பவர்ஃபுல்லா இருப்ப. கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் பவர்ஃபுல்லா இருப்ப. எல்லாத்துலயும் மகிமை உன் மேல இறங்கி கொண்டே இருக்கும். உன் மேல மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். வருகிறவர்களா வழி விடுவான், வருகிறவளா வழி விடுவான், வருகிறவளா வழி விடுவான். நீ உயர்ந்து கொண்டே இருப்ப, மேன்மையா. ஆனா நல்ல கடவுள் ஆண்டவர் உன்னை விட்டு விலகுனா, உன் வீட்டுல இருந்து வெளியே போனா உன் வீடு இருளா மாறிடும். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. சிம்சோன் கட்டப்பட்டு இப்பொழுது பிலிஸ்தியர்களின் பெரிய ஒரு ஆடிட்டோரியம், பெரிய ஒரு கிரவுண்டுக்கு கொண்டு போய் பிலிஸ்தியர்கள் ராணுவ வீரர்கள் சிம்சோனை கட்டுகிறார்கள். கட்டின உடனே அவன் தெரிந்து விட்டது, கொஞ்ச நேரத்தில் நான் சாக போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். அவனுடைய சிறை வாழ்க்கை, அவனுடைய கட்டப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு பலனா இருந்தது. அவன் திரும்பவும் தன் ஞாபகத்தில் வந்தான், தன் மைண்டுக்கு வந்தான். அவன் சொல்லுகிறான், தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் செய்யக்கூடாததை நான் செய்தேன். கர்லவதி சொல்லுங்க ஆமென். ஆகினால் என்னை நீர் என்ன செய்யும், மன்னித்து விடும். மன்னிப்பு கேட்டான். அவனுடைய அனுபவம் கடைசியிலே பிலிஸ்தியர்கள் அத்தனை எவ்வளவு பேர் தெரியுங்களா, 3000 பேர்கிட்ட உட்கார்ந்து இருந்தாங்களா அந்த மேல் இடத்துல, அந்த பெரிய ஆடிட்டோரியம்ல. எல்லாம் இந்த லீடர்ஸ், அந்த பிரபுக்கள் எல்லாம் ராஜாக்கள் மேல உட்கார்ந்து இருக்கானுங்க. இவன் கீழே 2 பில்லர் இருக்கிறது. அவன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றீங்க, வாங்க, கேக்குது என்ன சொல்றது, இங்க வா, இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க, இந்த 2 தூண்கள் எங்கயா இருக்குதுங்க. அப்ப அவன் சொன்னானா, 2 தூண் இங்க பக்கத்துல இருக்கு, கைய வச்சுக்க. கைய வச்சான். ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே ஒரே ஒரு முறை நீர் என்னை மன்னியும், நான் செய்த பாவத்தை மன்னியும், நானும் இந்த பிலிஸ்தியர்களோடு கூடவே சாகவே சாகிறேன். இந்த பிலிஸ்தியர்களினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற எதிர்ப்புகள் இதோடு முடியட்டும், நானும் சாகிறேன் என்று சொல்லி 2 தூணையும் தன் கரங்களிலே தள்ளி அந்த முழு தூண்கள் கீழே விழுந்தது. இருந்தவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அவனுடைய சிறை வாழ்க்கை, கட்டப்பட்ட வாழ்க்கை மீண்டும் அவனை உருவாக்கினது, எதிரிகளை தகர்த்து போட்டது. கரையில தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் யார் என்று சொல்லுவோம், John the Baptist. John the Baptist prepared the way for the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் மலையில் இருந்தார். கீழே வரும் பொழுது பிசாசினால் 3 முறை சோதிக்கப்பட்டார். அதெல்லாம் முடிஞ்சு யோர்தான் நதியாய் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்லுகிறான், உலகத்தை சுமந்து தீர்க்கும் தேவனுடைய ஆட்டுக்குட்டி இதோ வருகிறார். அவருடைய பாதரட்சையின் லேசுகளை கட்டுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. கர்லவதி சொல்லுங்க ஆமென். எல்லாம் சத்தியம் சொல்றீங்க, நான் கதை பேசல, இங்க சத்தியத்தை பைபிள் பேசுறீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்ப அவர் கிட்ட வரும் பொழுது அவர் சொன்னார், நான் ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். சொல்லுங்க ஆமென். அப்போ ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார். நல்லா கவனிக்க வேண்டும். இவன் ஒரு பயங்கரமான ஒரு தேவ மனுஷன், தீர்க்கதரிசி, தீர்க்கத்தை தீர்க்கமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் தீர்க்கமாய் பேசுகிறவன். நல்லா கவனிக்க வேண்டும். ஏரோதுக்கு இது பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? நல்ல கவனிங்க, யாருக்கு பிடிக்கல? நல்ல கவனிங்க, யாருக்கு பிடிக்கல? ரோம அரசாங்கத்தின் ராஜாவுக்கு இது பிடிக்கல. நீ ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு கிடக்குற, நீ கொஞ்சம் அமைதியா பேச மாட்டியா? அவன் சொல்றான், நான் ஏன் அமைதியா பேசணும்? அவன் சொல்றான், வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகளை போல் இருக்கிறீர்கள், விரியன் பாம்பின் குட்டிகளாய் இருக்கிறீர்கள். என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? விரியன் பாம்பின் குட்டிகளாய் இருக்கிறீர்கள் நீங்கள். பரிசேயர்களை பார்த்து பேசுகிறான், ஆசாரியர்களை பார்த்து பேசுகிறான். என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா அதெல்லாம்? சிறையிலே போடப்பட்டு கிடந்த இவனுக்கு முடிவு என்ன தெரியுமா? ஏரோதின் மகள் ஒரு முறை வந்து கேட்டாலாம், அவளுடைய பிறந்த நாள் அன்றைக்கு ஏரோது தகப்பன் கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? உள்ளே இருக்கிறானே சிறையிலே ஒருவன், அவனுடைய தலை வேண்டும், கொண்டு வர முடியுமா என்று சொல்லி கேட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா.
யாரின் தலை வேண்டும் எனக்கு? யாருடைய தலை வேண்டும்? உள்ளே சிறையிலே ஒருத்தனை போட்டு இருக்கிறாயே, விரியன் பாம்பின் குட்டியின் பேசினானே, வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகளை போல் என்று சொல்லி பேசினானே, இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுத்தானே, அவனை உள்ளே சிறையிலே போட்டு வைத்திருக்கிறாய் அல்லவா, அவனுடைய தலை வேண்டும் எனக்கு. ஏய், யாருடைய தலையடா கேட்கிற? தீர்க்கதரிசியின் தலையை கேட்கிறாயா? அப்போஸ்தலனின் தலையை கேட்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளின் தலையை கேட்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளின் ஜீவனை கேட்கிறாயா? அவன் தான் இந்த உலகத்திலே சுகமாய் வாழுகிறவன். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் தான் சுகமாய் வாழுகிறவர்கள். நல்ல கவனிக்க வேண்டும். அவன் தன் மகளுக்கு நல்ல கவனிக்க வேண்டும். தன் மகள் சொன்னபடி அவன் செய்தான். இதை போல் ஒரு சாபம் ஏரோதின் மேல் வந்து இருந்திருக்காது. ஏன்னா அதற்கு வேண்டிய பலனை அவன் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கலவை சொல்லுங்க ஹல்லேலூயா. பயமா இருக்குல்ல கேட்கும் போது? எனக்கே பயமா இருக்கு பேசும்போது. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அவனுடைய சிறை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அவன் முடிவு சம்பூர்ணமா இருந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் ரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக மரிச்சான். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உன் சிறையின் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உன் கட்டுக்களை நான் உடைப்பேன், உன்னுடைய எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு நான் ஒரு பதிலை கொண்டு வருவேன்.